வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. இன்று நாம் மனிதனாக பிறந்து இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடல் நமக்கு எப்படி உருவானது? இந்த உடலுக்குள்ளே இந்த உயிர் எப்படி இயங்குகிறது? இந்த உயிர் இயங்குவதற்கு இந்த உடலுக்கு தேவையான இந்த புலன்கள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது? அந்த புலன்களும் வலது இடது என்று இரு கண்கள் காதுகள் என வலதுருவம் இடதுருவமாக எப்படி அது மாற்றம் பெற்று வந்துள்ளது? இந்த புலன்களை கொண்டு நான் உணர்கின்ற, நான் தொடுவது, என்னை தொட்டது, நான் சுவைத்தது, இது எல்லாவற்றையும் எனக்கு என்னுள்ளே இருந்து உணர்த்துவது எது? இந்த உயிர் எங்கு மையம் கொண்டுள்ளது? இந்த புலன்கள் எல்லாம் ஏன் மேல் நோக்கி என் முகத்திற்குள் அந்த புலன்கள் வலது இடதாக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளது? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விளக்கங்களை அளிப்பதற்காக நமது ஆசான் அருள் தந்தை அவர்களின் உரையை நாம் கேட்டு, நாம் இவ்வுலகில் இந்த உடலை எப்படி எடுத்து வந்துள்ளோம், எதற்காக எடுத்துள்ளோம், இந்த உயிர் இயங்குவதற்கு எது காரணமாக உள்ளது என்பதை எல்லாம் அறிந்து, மனிதனாக பிறந்ததன் நோக்கத்தை உணர்ந்து மனதை இதமாக கொண்டு வாழ்வதற்கு குருவின் பதில்களை நாம் விளக்கம் பெற்றுக்கொள்வோம். இப்போ ஒரு முக்கியமான இடம் வர்றோம். என்ன, இந்த பிரபஞ்சத்தில் உயிரற்ற பொருள், உயிருள்ள பொருள்னு சொல்லுவாங்க. உயிரற்றதுன்னு சொல்ல முடியாது. உயிர் எல்லாத்துக்கும் உயிர் தான், அணுவே உயிர் தானே. ஆனால் உணர்ச்சியற்ற பொருட்கள் என்று சொல்லலாம். உணர்வு அப்படியே தொடுறாங்க யாரோ என்றது தெரியுது இல்லையா? ஏன்னா இந்த உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி எது வரைக்கும் தொடரமோ அது வரைக்கும் அங்கே ஒரு தடுப்பு ஏற்பட்டு வெளியாறுது, அதை உணருது. அது உணர்ற போது என்ன இருக்கணும்? இந்த ஜீவகாந்த சக்தி சுழற்சியினால அதுக்கு ஒரு கருமையம் அமைந்து இருப்பு இருக்கணும். கருமையம் அமையாத போனால் ஜீவன் என்பது உற்பத்தி இல்லை. கருமையம் அமைந்து உடல்ல ஒவ்வொரு உயிர் சக்தியும் உற்பத்தி ஆகக்கூடிய அலையெல்லாம் சேர்ந்து கொண்டே இருக்கும். கருமையத்தில் இருப்பு, அதுல இருந்து கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாத்துக்கும் அதுல இருந்து தான் சப்ளை வருது. கண்ணுக்கு வெளிச்சமாக, நாக்குக்கு சுவையாக, மூக்குக்கு மணமாக இங்கே சப்ளை ஆகிட்டே இருக்கிறது. இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான். இப்போ இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாம் மேலேயே நிற்குதையே, இங்கே ஒன்று இங்கே ஒன்று வரலாம் இல்லையா? இதுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொன்னோம் இல்லையா? அதாவது ஒரு பொருள் சுழண்டுக்கிட்டே இருக்குமானால் மைய ஈர்ப்பு என்றது ஒன்று அமைஞ்சிடும். அதே போல நம்ம உடல் தனியா மைய ஈர்ப்பு காந்த சக்தியாக இருந்தாலும் இந்த உடல் முழுவதும் பூமி மேல இருக்குது. அதுக்கு மைய ஈர்ப்பு தான் நமக்கும் மைய ஈர்ப்பா இருக்குது. அதனால்தான் அது எவ்வளோ சுழண்டாலும் எவ்வளோ வேகமாக சுத்தினாலும் தெரிச்சு கீழாத இருக்கிறதுக்கு அந்த மைய ஈர்ப்பு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தை தூக்கி அடிச்சுட்டு போடுமே இல்லையா? ஆகிறதே இல்லை. யாராலும் அப்படி விழுந்துட்டா சொல்லுங்க, நாம் எடுத்துக்கலாம். விழவே முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு இயக்கம் நம்ம உடல்ல நடக்கிற போது எந்த இடத்துல எந்த பொருளானாலும் சரி, பஞ்சபூதங்கள் ஒன்று இணைந்து ஒன்றை ஒன்று பாதுகாக்கிற அளவுக்கு இருக்குமேயானால், ஒரு சின்ன அளவா இருந்தாலும் பெரிய அளவா இருந்தாலும் அங்கே ஏற்படக்கூடிய காந்த ஆற்றல் சுழல் கருமையம் அமைந்து விட்டால் அந்த பஞ்சபூதங்கள் காரணமாக அழுத்தம், ஒளி, ஒலி, சுயமனம் இவைகள்லாம் ஏற்பட்டு அதை கொஞ்சம் மேலே போகிற போது என்ன,
இதெல்லாம் லைட்டர். அலை தானே, அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் எல்லாம் அலை. அலையாக வந்ததுனால மேல் பக்கம்தான் ஓடும். மேல் பக்கமாக ஓடுற போது மூச்சு ஓடுது. அதாவது கண்ணு பார்க்குது, காது கேட்குது. மேல் பக்கமாக ஓடுற போது ஜீவன்னு சொன்னா ஆணு பெண்ணு ரெண்டுனுடைய கரு அமைஞ்சுத்தான் ஒரு ஜீவனாக வர வேண்டியதாகுது. அதுக்கு இடப்பக்கம் சுழல், வலப்பக்கம் சுழல் என்று அந்த ஆற்றல்லையே வித்தியாசம் வரும். இப்போ நமக்கு இடப்பக்கம் வலப்பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அதை நாம் பார்க்கணும்னு சொன்னால், இடப்பக்கம் சுழல் இருக்கிற போது நம்முடைய மூச்சு அதிகமாக லெஃப்ட் சைடில் ஓடும். வலப்பக்கம் சுழல் இருக்கிற போது இந்த வலப்பக்கம் ஓடும். வலப்பக்கம் ஓடுதுன்னு சொன்னால் நாம் எப்படி வந்தோம், அம்மா அப்பா பெண் ஆண் ரெண்டிலிருந்து வந்ததுனால ஆண் சக்தியினுடைய இயக்கத்தின் போது வலப்பக்கம் சுழல் வரும். பெண் சக்தியினுடைய இயக்கம் வரும்போது இடப்பக்கம் வரும். அந்த மாதிரி வர்ற போது இந்த இந்த தன்மாற்றத்தில், ஜீவகாந்த சக்தி தன்மாற்றத்தில் இப்போ ஒளியாக மாறுதுன்னு வச்சுங்க. அப்போ வலப்பக்கம் சுழல் வர்ற போது ஒளியாக மாறினா இந்த பக்கம் தானே முட்டும். அப்படி முட்டி வெளியே வர்ற போது அது கண்ணு வலக்கண்ணு, இங்கே இடைக்கண்ணு அன்னிட்டு ரெண்டாகுது. பெண் சக்தி ஓடுற போது இடை. இந்த ஆண் சக்தி பெண் சக்தின்னு ரெண்டும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மூச்சு வர்றதை வச்சு மாத்திரம் இல்லை, நம்ம உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கிற ரத்தம் நேராக இப்படி ஓடுறதில்லை, அங்கேயும் சுழண்டுகிட்டே தான் ஓடும். அந்த சுழற்சி கவனிச்சிங்கன்னா வலப்பக்கம், அதாவது அம்மா ஆட்சி நடக்கிற போது இடப்பக்கம் சுழலாக இருக்கும், அப்பா ஆட்சி நடக்கிற போது வலப்பக்கம் சுழலாக தான் இருக்கும். மூச்சு மாத்திரம் நினைக்காதீங்க, மூத்திரம் பெயற போது கூட அது இப்படி தான் சுற்றிக்கிட்டு போகும், இப்படி தான் சுற்றி விழும். எல்லாமே அப்படிதான். அங்கே எப்படி சுழல் நடக்குதா, அம்மா அப்பா பெத்து போட்டாங்க, அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு நினைக்காதீங்க, அவங்களே தான் இயங்கிட்டு இருக்காங்க எங்கேயோ. அதே போலதான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட உங்களுடைய ஆட்சியிலே தான் அதுவே இருக்கு, தொடர்ந்து வருது. உடல் மாற்றம் இருக்கலாம், ஆனா கருமைய தொடர்பு இருக்குது பாருங்க, அதுவே தொடர்ந்து. கருமையத்தை தான் ஆன்மா என்று சொல்லுங்க. அந்த ஆன்மாவில் இன்னைக்கு நீங்க செய்ததெல்லாம் கூடிக்கிட்டே வருது. ஆரம்பத்தில் நீங்க பிறந்த போது அம்மா அப்பாவுடைய கருமையத்திலிருந்து ஜெராக்ஸ் காப்பி, அப்போ வந்துட்டு ஜெராக்ஸ், இப்போதான் நமக்கு விஞ்ஞானத்தில் வந்துக்குது, எப்போ வந்துட்டு ஜெராக்ஸ். அப்படியே அசலா என்னென்ன உண்டோ எல்லாம் வந்துடும். அது பெண்ணுடைய பதிவு இருக்குமே, ஆனால் அது பெண் குழந்தையாண்ட முன்ன காட்டும், ப்ரிடாமினன்ஸ். அதே போல ஆண் குழந்தையா இருக்கிறது அப்பாவுடைய குணங்கள் எல்லாம் முன்ன காட்டும், அம்மாவுடைய குணத்தை பின்னால் வச்சுக்கோ. அப்படிதான் நாம் இருக்கிறோம். இதுதான் ஜீவன்களுடைய உற்பத்தியும் அதனுடைய தன்மையும். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிர் சக்தியும் அதே போல மற்றதை விலைக்கு நிற்கக்கூடிய அளவுக்கு வருதுன்னு சொன்னா, இந்த சூக்கும சரீரம் என்று சொல்லக்கூடிய உயிர் சக்தி உடலுக்குள்ளாக சரியாக உடல் வரையில் இருந்தது விரிவு ஏற்படுகிறது, எக்ஸ்பான்ஷன். உடல் வரையில் இருந்த சூக்கும சக்தி இப்பொழுது உடலை தாண்டி விரியுது. எப்படி ஒரு கோப்பை தண்ணி சூடுபடுத்துறீங்க, ஆவியா போகுது, எத்தனை கோப்பை வருது ஒரு கோப்பை? ஒரு கோப்பை நீரானது 100 கோப்பை ஆவியாக மாறுது. என்ன ஆச்சு? இந்த இங்க இருக்கிற போது சுழல் விரைவு குறைவு அந்த அணுக்கள்ல, இப்ப சூடு பண்ணதுனால சுழல் விரைவு அதிகாச்சு. அப்ப ஒன்று தள்ளி நிறுத்துது, அது இவ்வளோ பெரிய நீர் தான் எல்லாம். அதே போல நம்முடைய சூக்கும சரீரம் உயிர் சக்தி விரிவு அடைகிறது. எதனால? நாம் கோபம் சினம் கொண்டதுனால, சக்தி இழந்து போனதுனால தானாகவே இயற்கை தரும் நமக்கு வரும். அது
அதை சரியாக புதுப்பிக்கிறதுக்காக இந்த செயல் நடக்குது. அப்போ என்னாச்சு? எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அவர் லைஃப் ஃபோர்ஸ். முதல்ல இது முதல் கட்டமாக வச்சுக்கோங்க, பாயிண்ட் 1. இந்த எக்ஸ்பேன்ஷனில் என்னென்ன நடக்குது என்றது தான் விளைவை பார்க்கணும். இது இப்படி எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதோட முதல்ல மேல் நோக்கி தான் வரும் உயிர் சக்தி. மேல் நோக்கி வர்ற போது மூளையினுடைய செல்களில் அந்த உயிர் சக்தி அதிகமாக போய் முட்டுது. அந்த இயக்கத்தில் மூளையினுடைய இயக்கம் சமமாக இல்லை, திசை மாறி போகுது. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது தெரியல, அந்த மாதிரியான மயக்கம் உண்டாகுது மனிதனுக்கு. தெரியும், ஒரு நிதானிச்சு செய்யறதுக்கே முடியாது. முதல்ல மனநிலை கெடுது. இரண்டாவது, இந்த உடலுக்குள்ளாகவே விரிகிற போது இரத்த குழைகள் மற்ற எல்லா இடத்துலையும் விரிவடையும் இல்லையா, இரத்த குழைகள்லேயே விரிவு அடைகிற போது பிளட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ். மனிதனுக்கு எவ்வளவு கோபம் வருதோ சினம் வருதோ அட் ஒன்ஸ் அதே அளவுக்கு பிளட் ப்ரெஷர் உயரும். அது யாராக இருந்தாலும் சரி. பிளட் ப்ரெஷர் உயர்ற போது என்ன ஆகுது? எல்லா நரம்பு நாடிகளும் முன்னைய விட துடிப்பு அதிகமாகுது. ஏன்னா ஹார்ட், இருதயம் பலகீனப்பட்டு, அப்போ ஹார்ட் பல்பிட்டேஷன் அதிகமாக, அதனுடைய காரணமாக நரம்பு மண்டலம் அத்தனையும் துடிப்பு அதிகமாகுது. இதனால் எத்தனை வியாதிகள் இந்த உடலுக்கு உற்பத்தியாகும், ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாதிகள் அதிகமாகும்னு பாருங்க. அத்தனை துன்பங்களும் அந்த நாடி துடிப்புனால உண்டாகும். அப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, மனநிலை கெட்டு போகுது. அப்போ உடல்ல உள்ள எல்லா செல்களும் அதனுடைய செயல் இழக்குது. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியறதில்ல. அதுக்கப்புறம் அந்த சினத்திலே எதை செய்து முடிக்கிறான். சினம் போச்சு. சினம் போன பிறகு இந்த உயிர் சக்தி என்பது உடலை விட்டு விரியுது பாருங்க. விரிந்தா உடலை தாண்டி போனா திரும்பாது. ஏன்னா அதுக்கு திரும்புறதுக்கு ஒரு கோர்வையே இல்லைங்க. போனது போனதே தான். இத ஒரு பெரியார் சொல்றாரு, கறந்த பால் முலை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா. நாம் பால் மடியிலிருந்து தான் கறக்கிறோம், அதே பாலை திருப்பி அந்த முலை வழியே செல்ல வச்சு அதை பால் மடியில் சேர்க்க முடியாது. கறந்த பால் முலை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா. நீங்கள் கடைஞ்சி எடுத்தது மோர்லேருந்து எடுத்தாலும் மீண்டும் அந்த மோர்லேயே இந்த இதை கலக்க விட முடியுமான்னா முடியாது. உடைந்த சங்கின் ஓசையும் உயிர்களும் உடற்புகா. சங்கிலிருந்து ஒரு சத்தம் வருது, அந்த சத்தத்தை அதிலேயே போய் திரும்பி அடைக்க முடியாது. அதே போல உயிராற்றல் என்பது வெளியேறிவிட்டால் அது உட்புக முடியாது. சென்னையில் ஒரு சர்ச்சு நான் பார்த்தேன். அது எங்கன்னா இந்த நல்ல சென்டர் பிளேஸ் அது. அந்த இடத்துல அங்கே ஒரு பெரிய போர்டில் ஒன்று எழுதி போட்டு வச்சுருக்காங்க, உலகமெல்லாம் உன்னதாக்கி கொண்டாலும் உயிரை இழந்து நீ என்ன லாபம் அடையப் போகிறாய். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.